வணக்கம். போன வீடியோவில் 6 கேள்விகள் கேட்டிருந்தோம். ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை எழுதி வைங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதோட லிங்க் மேலே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு பதில் எழுதிட்டு இந்த வீடியோ பார்க்குவாங்க. சரி, 6 கேள்விகளுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியது. அது போக போக நம்ம பார்க்கலாம். கேள்வி என்னவா இருந்தது? நீங்கள் உங்களை பற்றி எந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படியே வெளியே சொன்னால் என்ன ஆகும்? ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. அது குற்ற உணர்ச்சி, கில்ட்டுக்குரியது. ஸோ ஒரு குற்ற உணர்ச்சியை சுமந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சுமையாக தான் இருக்கும் இல்லையா? அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலையை கூட நம்மளால் ஒழுங்காக செய்யவே முடியாது. அடுத்து அது ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கசப்பான காதல் அனுபவம், அது முடிஞ்சு ஒரு அழகான கல்யாண வாழ்க்கை. ஆனாலும் மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி. பழைய விஷயங்களை இப்போ இவங்கக்கிட்ட சொல்லணுமா, நம்மளா சொல்லணுமா, இல்லை அவங்களா தெரிஞ்சுட்டு கேட்கணுமா, இல்லை அப்படி சொல்லி தெரிஞ்சு எவ்வளோ மோசமான நிலைக்கு இதை கொண்டு போகலாம், இப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் திருப்பி பதில் எழுதுங்க. உங்களுக்கு அவங்கள இன்னும் பெட்டராக தெரியும், உங்களோட சிச்சுவேஷன் இன்னும் பெட்டராக தெரியும். பட் இப்படி உட்காந்து எழுதணும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். இதில் இன்னொன்று ரொம்ப பார்க்க வேண்டியது செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது. உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க, உணர்ந்துட்டீங்க நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு. ஸோ பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிட்டீங்க. இன்னும் அக்கறை காட்டி உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 2வது கேள்வி, நடந்து முடிந்த பழைய கசப்பான விஷயம், அதிலேருந்து நீங்கள் என்ன பாடம் படிச்சுக்கிட்டீங்க? இன்றைய வாழ்க்கையை அது நல்ல விதமாக கொண்டு போகுதா, இல்லை இன்னுமே கசப்பான விஷயங்கள் தான் கண் முன்னாடி வந்து போகுதா அப்படிங்கிறது. ஸோ இது ட்ரோமா அண்ட் ஷேம் பற்றியது. ட்ரோமாங்கிறது பழைய கசப்பான அனுபவம்னால ஏற்படக்கூடிய வலி வடுவாக இருக்குது இல்லையா, அதுதான். ஷேம் அப்படிங்கிறது அவமானங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கண்டிப்பு காட்டியிருக்காங்க. இப்படி சரியாக செஞ்சால் தான் நீ இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு எல்லா விதத்துலேயும் ரூல் போட்டது, இல்லை தம்பி முன்னாடியோ அண்ணன் முன்னாடியோ அக்கா முன்னாடியோ உங்களை அடித்தது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவமானமாக ஒரு வலியாக உள்ளே இருக்குது. நல்ல விதமாக அது எப்படி பாதிச்சிருக்கலாம்? நீங்கள் எது பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, நிறைய விஷயத்தில் நல்லாவும் நீங்கள் வந்திருக்கலாம். கசப்பான விஷயம், ஒவ்வொரு முறையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதட்டம், அதோயோ நம்ம சரியாக செய்யணுமே, சரியாக செஞ்சால் தானே இது கரெக்டு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. அதனாலேயே நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்யணும், கொஞ்சமாக சொதப்புனா கூட உங்களுக்கு அது ரொம்ப காயத்தை ஏற்படுத்துது. இல்லை அந்த அவமானங்கள், அந்த வலிகளெல்லாம் நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது, எது அதை ட்ரிகர் பண்ணுது, இந்த விஷயம் ஏன் ஞாபகத்துக்கு வருது, என்ன விஷயம் நடந்தால் நமக்கு இந்த பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது, எது ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணலாம். உங்களை யாராவது உண்மையிலே நீ சரியாக செய்யலை, சரியாக செய்யின்னு சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வரலாம், நீங்கள் பழைய விஷயத்தை ரிலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுதோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், உடனே பழைய விஷயத்துக்கு போகாமல் அதை எப்படி நான் சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் குறையும். தேவையில்லாமல் பழைய விஷயம்லாம் ஞாபகம் வராது. ரொம்ப பழைய விஷயம் ஞாபகம் வரும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மூவ் பண்ணிடணும். அடுத்து ஏதாவது ஒரு வேலை பார்க்க போயிடணும், இல்லை வேறு யார் கூடயாவது நல்ல மனசு விட்டு பேசணும். அப்படிங்கும் பொழுது இந்த பழைய விஷயம்லாம் காண போயிடும். திருப்பி வரலாம், ஆனால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3வது உங்களை பற்றி எந்த விஷயத்துக்கு அதிகமாக பயப்படுறீங்க, இல்லை எந்த விஷயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக பயம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பயம் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அது என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குது மனசுக்கும் உடம்புக்கும் அப்படின்னா, தயாராக இருங்க, இது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காஷன் போர்டு மாதிரி தான். ஸோ அதுக்காக உண்மையிலேயே பெரிய ஆபத்து வருதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வாரத்தில் ஒரு நாள் மேலதிகாரியை போய் பார்க்கணும் ஆஃபீஸில் அப்படின்னா அதுதான் பயமே. ஒவ்வொரு முறையும் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணவே முடியாது இப்படின்னு நீங்கள் அதற்காக அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வேலையில் நிலைக்க முடியுமா? அப்போது அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதையே செய்யணும். மேனேஜர் பார்க்குறத அவாய்ட் பண்ணாமல், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதை அவாய்ட் பண்ணாமல் அதை அனுபவிக்கணும். உடனே போய் அவரை நேரடியாக பார்த்து என்ன ஏது அப்படின்னு இல்லை. அந்த ஒரு மீட்டிங்க்கு ஓரளவு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னே தடவை போகணும்.
அப்போ கொஞ்சம் சொதப்ப தான் செய்வீங்க. பட் மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறனால ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக வருவீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தையே செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பயம் போயிடும். 4வது கேள்வி வந்து உங்களுடைய இலக்கு என்ன? உங்களோட முழு திறமையையும் ஏன் வெளியே காட்ட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறது தான். நம்மளோட பொட்டென்ஷியல், அதாவது திறமைகள் எல்லாம் இருந்தால் கூட அதை போய் நம்ம அடைய முடியாமல் நம்மளை செய்கிறது என்ன விஷயம்? இந்த 2 யோசிங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஏதாவது பண்ணால் தப்பாக பண்ணிடுவோமோ, சரியாக பண்ண மாட்டோமோ இப்படிங்கிற எண்ணம். இல்லை தோற்று போயிடுவோமோ, மற்றவங்க தவறாக சொல்லுவாங்களோன்னு. 2வது கம்பேரிசன். என்னை விட அவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, அப்போ நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். இந்த 2மா இருந்தது அப்படின்னா ஒரு சேயிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. The master has failed more times than the beginner has even tried. நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கல்ல, சூப்பராக பண்ணுறாங்கப்பா அவங்களெல்லாம் பாருங்க அப்படின்னு. அவங்க வந்து நிறைய முறை உங்களை விட ஃபெயிலாக இருப்பாங்களாம் நீங்கள் முயற்சி செய்ததை காட்டிலும். ஸோ நம்ம முயற்சி பண்ணுறதையே விட்டுடுறோம். அந்த லெவல் மேலே இருக்கிறவங்க நிறைய தடவை அவங்களும் தோற்றுருப்பாங்க, பட் முயற்சி பண்ணுறதை கைவிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ கீப் ட்ரையிங். அதுதான் பிரச்சனை அப்படின்னா. ஸோ உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணிட்டாலே உங்களுக்கு வேறு லெவல் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இட் கம்ஸ் த்ரூ ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. நம்ம இந்த டைம் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது மூலமாக தான் வரும். 5வது, நம்ம எல்லாருமே இந்த தப்பை பண்ணுறோம். அதாவது இன்றைக்கி நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எதை நான் வந்து ப்ரையாரிட்டியாக வைக்கணுமோ அதை நான் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறது தான். நமக்கே நல்லா தெரியும், நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதே இல்லை. டாக்டர் அப்பாயின்மெண்ட்னால் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இல்லை இந்த டைம் நான் ஃபோனை கீழே வச்சுட்டு எக்ஸாம் வருது நான் படிக்கணும் அப்படின்னா முடியறதே இல்லை. அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வாட் ஆர் ஆர் டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாமல் வேறு எந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எழுதுங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தானாக உங்களால் இதில் கவனம் செலுத்தணுமோ அதை செலுத்த முடியும். கடைசி கேள்வி, ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட அடுத்த 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதற்கு தடையாக என்னெல்லாம் இருக்குது அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குற்ற உணர்ச்சி, இல்லை கசப்பான விஷயங்கள், அவமானங்கள், பயம், இல்லை கவனச்சிதறல், அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி அந்த ஃப்யூச்சரில் அந்த 10 வருஷம் கழித்து உங்களோட இலக்கை போய் அடைய முடியும்? அதுக்காக ஒரு ஃப்யூச்சரில் பிளான் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ போடுற பிளானை போட்டுருங்க. பட் மேலே சொன்ன இந்த 5 விஷயத்தை சரி பண்ணிவிட்டு இந்த ஃப்யூச்சர் நோக்கி நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத எழுதி வைங்க. அதை ரீச் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு எழுதி வைங்க. ஸோ உங்கள் கோல் இங்கே இருக்குன்னா ஒவ்வொரு சின்ன 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 ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன அதுக்காக பண்ணுறீங்க உங்கள் ஃப்யூச்சர் கோலுக்காக அப்படின்னு யோசிங்க. அதை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பெட்டராக இருக்கும். எதுக்காக எல்லாத்தையுமே எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜேர்னலிங் அப்படின்னு பேர். இப்போ நிறைய கவுன்சிலிங் பண்ணுறவங்க அதை ஒரு தெரப்பியாகவே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப செலவே இல்லாமல் உங்களால் ஈஸியாக உங்களோட டிப்ரெஷனில் இருந்தோ, ஒரியில் இருந்தோ, பிரச்சனைகளில் இருந்தோ வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா பாதி விஷயமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலையை கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளானிங் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுதி பார்க்கும் பொழுது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட தீர்வு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்க்கலாம்.